துவாரகா வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது ஊடக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பேசுபடும் பொருளாக மாறி இருக்கின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அளித்த அந்த பேட்டி. அந்த பேட்டி உண்மையாகவே திமுக கூட்டணியில் ஒரு புகைச்சலையோ ஒரு சலசலப்பையோ ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கு. அப்படி அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேரடியாகவே பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுகவின் மீது வச்சிருக்காங்க. அப்படி என்ன குற்றச்சாட்டு அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குறிப்பா வட மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 40 தொகுதிகளுக்கு மேல திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்ற அதுக்கு முக்கிய காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க. அடுத்ததாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இப்ப இந்த ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க. அதே போல மிக ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்னா, 4 ஆண்டுகள் திரைப்படத்தில் நடித்துவிட்டு தற்பொழுது முதல்வர் ஆகும்போது ஏன் எங்கள் தலைவர் முதல்வர் ஆகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வச்சிருக்காங்க. இறுதியில் அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழகத்துல கன்சிராம் பாணியில அண்ணன் திருமா அவர்கள் அரசியல் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க, அதிகாரத்தை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இப்ப கன்சிராம் அப்படிங்கிறப்ப நமக்கு நினைவுக்கு வருவது ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான் அடிக்கடி சொல்லுவாங்க, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களைத்தான் அவர் அடிக்கடி மேற்கோள் காட்டுவார். கன்சிராம் பாணியில சீமான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி முன்னேறுகிறார், கண்டிப்பாக முன்னேறுவார் அப்படிங்கிற ஒரு கருத்தை அனைத்து ஊடகங்களிலும் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி இருக்கும்போது ஆதவ் அர்ஜுன் அவர்களும் கன்சிராம் பாணியில் அண்ணன் திருமாவர்களும் அதே அரசியலை செய்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வச்சிருக்காங்க. இப்ப உண்மையாகவே கன்சிராம் பாணியில் தமிழகத்தில் ஆட்சியை நோக்கி நகர்வது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களா அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் திருமா அவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப பொதுவா நம்ம கன்சிராம் அவர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாப்ல பிறக்கிறாங்க. பஞ்சாப்ல பிறந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை செய்கிறாங்க. இறுதியாக அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக ஒரு அரசியலை கட்டமைக்கிறாங்க. அப்போ இப்படி வீரியமா அவங்க போராடி கொண்டு இருக்கும்போது டெல்லியில ஒரு ஆசிரியர்களுக்கான ஒரு விழா ஒன்று நடக்குது. அதற்கு சிறப்பு அழைப்பாளராக திரு கன்சிராம் அவர்கள் அங்கே போறாங்க. அப்போது அங்கே பேசிய ஒரு பெண் ஆசிரியை பேச்சு கன்சிராம் அவர்களை கவர்ந்து இழுக்குது. அப்போ அந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்சிராம் அவர்கள் போய் அந்த பெண்ணுகிட்ட நீங்க யாருமா என்னன்னு விஷயத்தை கேட்குறாங்க, நீங்க என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெண் சொல்றாங்க, நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? அந்த பெண் ஆசிரியை சொல்றாங்க, நாங்க கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் கன்சிராம் அவர்கள் சொல்றாங்க, அனைத்து கலெக்டரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முதல்வராகவே உன்னை மாத்திர நீங்க என்ன கூட வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அந்த பெண் ஒத்துக்கிறாங்க. யார் அந்த பெண் அப்படின்னா, அவங்க தான் இன்றைய பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி அவர்கள். பிற்காலத்தில் அவங்க முதல்வர் ஆகிறாங்க. ஒன்றரை ஆண்டுகளில் கட்சி ஆட்சி கலைக்கப்படுகிறது. அப்புறம் பின்பு படிப்படியாக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அந்த பகுஜன் சமாஜ் கட்சி முன்னேறுகிறது. இன்று ஒரு தேசிய கட்சியாக இந்தியாவில் பரிணமித்திருக்கிறது. அந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் தான் தற்போது சில நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தில் கொலை செய்யப்பட்டார், திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இப்படி அந்த கன்சிராம் அரசியல் அப்படி போகுது. குறிப்பா கன்சிராம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொது நீரோட்டம் என்பது நாம் சென்று கரைவது அல்ல, மாறாக நமது கொள்கைகளையும் தத்துவங்களையும் வெகுஜன மக்கள் படுத்தி அந்த மக்களை ஒன்றிணைத்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்வதுதான் அப்படிங்கிற ஒரு அரசியல் நிலைப்பாட்டை கன்சிராம் அவர்கள் முன்னெடுத்து இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை நகர்த்துறாங்க. இப்ப இதே வழியில தான் அண்ணன் திருமா அவர்கள்
தனது அரசியலை தமிழகத்தில் செய்கிறாரா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட ஒரு 60 நபர்களுக்கு மேல அந்த உழைக்கும் வர்க்கத்தினர் மரணம் அடைகிறாங்க. அப்போ அண்ணன் திருமா அவர்கள் அந்த இறந்த அந்த சம்பவத்திற்கு அனைத்து வீடுகளுக்குமே சென்று ஆறுதல் சொல்லி அவர்களுக்கான அந்த நிவாரணத்தையும் அளிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் இது தவறான முன்னுதாரணம், கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு நிதி உதவியாக இவ்வளவு ஒரு பணத்தை கொடுத்தால் அது ஊக்குவிப்பது போன்று, அதனால் எந்த சூழ்நிலையும் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை தெளிவாக அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் அப்போதே கள்ளச்சாராய அந்த மரணத்தின் போதே அண்ணன் திருமா அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு குறித்த அந்த தகவலை அப்போதே அறிவிச்சிட்டாங்க. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த மது ஒழிப்பு மாநாட்டை அறிவிக்கும் போது மதவாத கட்சியான பிஜேபியையும் சாதி கட்சியான பாமகவையும் நாங்கள் இந்த மது ஒழிப்பு போராட்டத்தில் எங்களோடு இணைத்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதுதான் ஒரு பேசப்படும் பொருளா அப்போதைக்கு மாறுச்சு. இப்ப அண்ணன் திருமா அவர்கள் ஒரு பொது நோக்கத்திற்காக, ஒரு பொதுமக்களின் நன்மைக்காக அனைவரும் ஒன்றிணைந்து மதுவை நாம் எதிர்க்க வேண்டும் அப்படின்னா அதோட பார்வை வேறு. ஆனால் அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு சாதியவாதிய கட்சியாக அடையாளப்படுத்தப்பட வேண்டிய தேவை அண்ணன் திருமா அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு நமக்கு தெரியல. கன்சிராம் பாணியில அரசியல் செய்யக்கூடிய அண்ணன் திருமா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியையும் ஒன்றிணைத்து தான் இந்த போராட்டத்தை அவர் முன்னெடுத்திருக்கணும். அதே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் எந்த கட்சியினுடனும் கூட்டணி இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 கட்சிகளை தவிர்த்து பிற கட்சிகளுடன் பகைமை பாராட்டாமல் அனைத்து கட்சிகளுடனும் ஒரு நட்போடு ஒரு சகோதரத்துவத்தோடு அணுகக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான். இப்போ அதற்கு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு சில தேர்தலுக்கு முன்பாக நடந்தக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்திலே நேரடியாக அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க, அண்ணன் திருமா அவர்களையும் ஐயா ராமதாஸ் அவர்களையும் நீங்கள் விமர்சிக்க கூடாது, அப்படி நீங்கள் அண்ணன் திருமாவையும் ராமதாஸையும் நீங்கள் விமர்சிப்பதாக இருந்தால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் கட்சியை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு ஒரு பொது முறையில் வெளிப்படையாகவே அந்த நிர்வாகிகள் மத்தியில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறாங்க. இப்படி அண்ணன் திருமா அவர்கள் இப்படி எங்கேயுமே அந்த ஒரு ஒற்றுமையை நோக்கிய ஒரு பேச்சை நம்ம கேட்டதில்லை. இப்படி இங்கே இருக்கக்கூடிய பிற கட்சிகளின் தலைவர்களை பிரித்து ஆளக்கூடிய அண்ணன் திருமா அவர்கள் கன்சிராம் பாணியில் அரசியல் செய்கிறாரு அப்படின்னா நம்ம இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? கன்சிராம் சொன்னது போல ஒரு தத்துவத்தின் கீழே, ஒரு கொள்கையின் கீழே வெகுஜன மக்களை கொண்டாந்து ஒன்றிணைத்து அதிகாரத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்றத இப்போதைக்கு தமிழகத்துல செய்யக்கூடிய ஒரே தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் இந்த மண்ணில் தமிழ் தேசியம் என்ற கொள்கையில் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து இன்றைக்கு அதில் முன்னேறிக்கிட்டு வர்றார். அப்போ இங்கே யார் கன்சிராம் பாணியில் இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அண்ணன் திருமா அவர்களையும் அண்ணன் சீமான் அவர்களையும் எதிரெதிர் துருவத்தில் வைப்பது நமது நோக்கம் அல்ல. மாறாக தமிழ் தேசியம் என்ற ஒரு கருத்தியலில் இங்கு இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மகன்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு அண்ணன் திருமா அவர்களிடம் இருக்கக்கூடிய சில குறைகளை நாம சுட்டி காட்டுறோம், அவ்வளவுதான். மற்ற எந்த விதத்திலையும் அண்ணன் திருமா அவர்களோடு நம்ம காழ்ப்புணர்ச்சியோடு நம்ம இந்த காணொலியை நம்ம செய்யலை. சீமான் அவர்கள் ஒருபடி மேலே போய் நான் வியர்ந்து பார்த்த தலைவர்களில் முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமா அவர்கள் பெயரையும் ஐயா ராமதாஸ் அவர்கள் பெயரையும் வெளிப்படையாகவே சொல்றாங்க. அது அவருடைய பெருந்தன்மை. ஆனால் அண்ணன் திருமா அவர்கள் அந்த மது ஒழிப்பு மாநாடு பற்றிய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அனைத்து கட்சிகளின் பெயர்களையும் உச்சரிக்கிறார். கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் அவர் மேடை ஏறி மது ஒழிப்பை பற்றி பேசாத ஒரு மேடை கிடையாது.
அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அப்படிப்பட்ட ஒரு தலைவரையோ அல்லது அவர் சார்ந்த அந்த கட்சியின் பெயரையே உச்சரிக்காமல் அண்ணன் திருமா அவர்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நிறைவு செய்கிறாங்க. அண்ணன் திருமா அவர்களின் நோக்கம் என்ன அப்படிங்கிறதா நமக்கு புரியல. அண்ணன் சீமான் அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியா அல்லது பொறாமையா, அது அது அண்ணனுக்கு தான் தெரியும். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குமார் துவாரகா. நன்றி, வணக்கம்.